வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மணலாறு ஜீவன் முகாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இறுதி யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் புலிகள் ஏன் காட்டுக்குள் இறங்கி தப்பிக்கவில்லை என்பதையும், இறுதி யுத்தம் மன்னார் முனையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்த பிரிகேடர் பாலராஜ் அவர்களின் திட்டத்தை எப்படி 2 போராளிகள் சிதைத்தனர் என்பதையும், ஈழாயுத போராட்டத்தில் ஜீவன் முகாமின் முக்கியத்துவத்தை பற்றியும், இறுதி யுத்தத்தில் அதன் வீழ்ச்சி உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இதய பூமி மணலாறு வன்னியையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைக்கும் பகுதியில்தான் மணலார் அமைந்திருக்கிறது. அதனால்தான் இதற்கு இதய பூமி என்று பெயரும் உண்டு. இதனை வெளியோயா என்றும் குறிப்பிடுவர். இது அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி. வன்னிக்கும் கிழக்கிற்கும் இடையேயான புலிகளின் நகர்வை தடுத்து நிறுத்த இந்த பகுதியில் இராணுவம் பல முயற்சிகளை செய்து வந்தது. இதனால் மணலாறு காடுகளில் அடிக்கடி துப்பாக்கி சூடு சம்பவங்களும் சண்டைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். 14 பேஸ் 1987ஆம் ஆண்டு இந்திய படைகளுக்கும் புலிகளுக்கும் இடையே போர் சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதை முன்பே அவதானித்த தலைவர் அவர்கள் மாத்தையா அவர்களிடம் மணலாறு காட்டில் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு பின்னல் முகாமை அமைக்க கூறுகிறார். அப்போது வன்னி பொறுப்பாளராக இருந்த மாத்தையா அவர்களின் மேற்பார்வையில் முல்லைத்தீவு சிறப்பு தளபதி மேஜர் பசிரன் அவர்களும் லெப்டினன்ட் நவம் அவர்களும் இணைந்து இந்த தலைவரின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த முகாமை அமைத்தனர். அப்பொழுது மொத்தம் இங்கு 14 முகாம்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இதற்கு 14 பேஸ் என்று பெயர் வந்தது. 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் தலைவர் யாழை விட்டு மணலாருக்கு நகர்ந்த போது இந்த 14 பேஸ் சர்வதேச ஊடகத்தின் கவனத்தை ஈர்த்தது. இந்த 14 பேஸில் இருந்த பிரதான முகாம் தான் ஜீவன் முகாம். அதன்பின் 1996ஆம் ஆண்டு முல்லைத்தீவு முகாமை புலிகள் கைப்பற்றிய பின் புதுக்குடியிருப்பு உட்பட பகுதிகளை தங்கள் இராணுவ கட்டளைப்பீடமாக புலிகள் மாற்றிய போது மணலாரின் முக்கியத்துவம் இன்னும் அதிகரிக்கிறது. ஏனெனில் முல்லைத்தீவு முகாமிலிருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தெற்கே அமைந்திருந்த இந்த 14 பேஸ் முல்லைத்தீவு முகாமுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவே 2008ஆம் ஆண்டு வரை நீடித்தது. மணலாருக்கு நகர்ந்த தலைவர் அவர்கள் ஜீவன் முகாமில் தான் தங்கியிருந்தார். இதனால் இந்திய படைகளுக்கு எதிராக தாக்குதல் திட்டங்களும் கட்டளைகள் அனைத்தும் இந்த ஜீவன் முகாமில் தான் உருவாகும். ஜீவன் முகாம் மணலாறு இங்கு அமைந்திருக்கும் பிரதான முகாமான ஜீவன் முகாம் தான் 1987ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை தலைவரை பாதுகாப்பாக வைத்திருந்தது. இந்த பிரதான ஜீவன் முகாமை இணைத்து நிறைய சேட்டலைட் முகாம்கள் என மொத்தமாக 14 முகாம்கள் அங்கு இருந்தது. இதன் ஆரம்ப பெயர் உதயப்பீடம். இந்த 14 முகாமில் நீதி தேவன் என்னும் நீதி வளங்கள் முகாமும், காமதேனு என்னும் வளங்கள் பிரிவு முகாமும், விடியல் வைகரை என்னும் 2 மகளிர் படைப்பிரிவு முகாம்களும், அமுத கானகம் என்னும் மருத்துவ பிரிவு முகாமும் இருந்தது. பின்னாளில் இந்த பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மாவீரர்களின் பெயர் சூட்டப்பட்டது. அதுபோலவே பின்னாளில் இந்திரன் என்னும் முகாமில் ஒரு பாரிய அண்டர்கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலையும் புலிகள் இங்கு கட்டியிருந்தனர். 1990ஆம் ஆண்டு இந்திய படைகள் ஈழத்தை விட்டு வெளியேற பின்பும் வண்டிக்கும் கிழக்கிற்கும் உள்ள தொடர்பினை தூண்டிக்க இராணுவம் மணலாறு பகுதியை கைப்பற்ற பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் குறிப்பிடத்தக்கது 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆகாய கடல் வெளி சமரில் புலிகள் பாரிய ஆள் மற்றும் ஆயுத இழப்புகளை சந்தித்துள்ளதால் அவர்கள் பலவீனம் அடைந்துவிட்டார்கள் என்று எண்ணிய இராணுவம் மணலாறை கைப்பற்ற இதுதான் சரியான தருணம் என்று 1991ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அன்று மின்னல் நடவடிக்கையை ஆரம்பிக்கிறது. இதன் பெயருக்கு ஏற்றாற் போலவே பெரிய அளவில் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி குண்டுமலையின் ஆதரவுடன் புலிகளின் முகாம்களை கைப்பற்ற முயற்சி செய்கிறது. மின்னல் நடவடிக்கைக்கு எதிராக பிரிகேடர் தீபன் அவர்களின் தலைமையில் 1.9 படைப்பிரிவை சேர்ந்த 400 வரையிலான போராளிகள் பங்கெடுத்ததாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையினின் சிறப்பு தளபதி என்ற நிலைக்கு சென்ற லெப்டினன்ட் ராகவன் அவர்களை இந்த சமரில் தான் பிரிகேடர் தீபன் அவர்கள் அடையாளம் காணுகிறார். இந்த சமரில் இராணுவத்துக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி அவர்களை பின்வாங்க செய்த புலிகள் மொத்தம் 236 போராளிகளை இழந்தனர். பின்பு 1992ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17 அன்று ஆபரேஷன் ஹபே பஹாரா என்னும் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். இந்த நடவடிக்கையையும் புலிகள் ஆரம்பத்திலே முறியடித்தனர். அது மட்டுமில்ல, இராணுவத்திடமிருந்து ஒரு ஆர்சிஎல் கன், அதாவது ரீகாயில்லெஸ் கன்னையும் புலிகள் கைப்பற்றினர். தெற்கிலிருந்து, அதாவது ஜனகபுரம் வெளியோயா பகுதியிலிருந்து மணலாறு மீது நடத்தப்பட்ட 2 நடவடிக்கையும் தோல்வியில் முடிந்ததால் இராணுவம் 3வது முயற்சியை வடக்கிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது அப்போது முல்லைத்தீவு முகாமை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இராணுவம் 1992ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி அன்று முல்லைத்தீவு முகாமிலிருந்து
டாங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களோடு மணலாறை நோக்கி நகர்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஆதரவாக விமானப்படையும் கடற்படையும் இயங்குகிறது. இந்த பாரிய படை நகரை புலிகள் அலம்பில் பகுதியில் இடைமறித்து தடுத்து நிறுத்திவிட்டனர். 10 நாட்கள் அங்கே முகாமிட்டிருந்த இராணுவம் ஜூன் 8ஆம் தேதி கவச வாகனங்கள் உதவியுடன் அலம்பில் பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருந்த குமுளமுனை நோக்கி நகர்கிறது. ஆனால் அலம்பிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் தங்கப்புறம் என்னும் இடத்தில் புலிகள் இவர்களை மீண்டும் இடைமறித்து தடுத்துவிட்டனர். புலிகளின் உக்கிரமான எதிர்த்தாக்குதலால் குமுளமுனையை கைப்பற்ற முடியாமல் இராணுவம் அலம்பில் நோக்கி பின்வாங்கியது. அலம்பில் மற்றும் குமுளமுனை ஆகிய 2 முனையிலிருந்தும் நகர்ந்து மணலாரை கைப்பற்றும் இராணுவத்தின் இந்த திட்டத்தையும் புலிகள் முறியடித்திருந்தனர். இதே பூமி 1 இந்நிலையில் மணலாரை பாதுகாக்க புலிகள் ஒரு பாரிய தாக்குதலை திட்டமிட்டனர். இதற்கான சரியான தருணமும் வந்தது. 1993ஆம் ஆண்டு பூநகை தளம் மீதான புலிகளின் தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கைக்கு பாரிய அளவில் இயக்கம் தயாராகி வந்தது. இதனால் சுமார் 1 ஆண்டுக்கு வரை இந்த சமருக்கான பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்ததால் புலிகள் இராணுவத்துக்கு எதிராக எந்தவித பாரிய தாக்குதலையும் நடத்தாமல் அமைதியாக இருந்தனர். இதனால் புலிகள் சைலண்டாக ஏதோ ஒரு பாரிய தாக்குதலுக்காக தயாராகி வருகிறார்கள் என்பதை இராணுவம் யூகித்து விட்டது. அதாவது புலிகள் எப்போ வேண்டுமானாலும் எந்த முகாமை வேண்டுமானாலும் தாக்கலாம். இதனால் வண்டியில் இருக்கும் முகாம்கள் அனைத்தும் உச்சக்கட்ட விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்று இராணுவ தலைமை கட்டளையிட்டிருந்தது. இராணுவத்தின் இந்த விழிப்பு நிலை புலிகளின் தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கைக்கு தடையாக இருக்க வாய்ப்பிருந்தது. எனவே இராணுவத்தை திசை திருப்ப புலிகள் மணலாரில் ஒரு திசை திருப்பும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதாவது புலிகள் மணலாரை தாக்குதான் ரகசியமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர் என்று இராணுவம் நினைத்து தங்கள் விழிப்பு நிலையிலிருந்து சற்று ரிலாக்ஸான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் புலிகளின் மணலார் தாக்குதலின் பிரதான நோக்கம். இந்த சூழலில்தான் புலிகள் இதே பூமி 1 என்ற பெயர் சுட்டி இராணுவத்தின் மண்கிண்டி மலை முகாமை தாக்கி அழித்தனர். மணலாறு மாவட்ட சிறப்பு தளபதி அன்பு அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மாபெரும் வெற்றி பெற்றது. புலிகள் ஏராளமான ஆயுதங்களையும் கைப்பற்றினர். 3ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்கிய போது மணலாறு மீது புலிகள் நடத்திய தாக்குதல் பற்றியும் அந்த தாக்குதலின் போது துரோகத்தால் 180 போராளிகள் எப்படி வீழ்த்தப்பட்டனர் என்பதை பற்றி நாம் முந்தைய வீடியோவில் பார்த்திருக்கிறோம். இந்த சமருக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 1996ஆம் ஆண்டு முல்லைத்தீவு முகாமை புலிகள் கைப்பற்றிய பின் முல்லைத்தீவு முகாமுக்கு தெற்கு அரணாக மணலாறு உருவாக்கப்பட்டது. இறுதி யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் புலிகள் ஏன் காட்டுக்குள் நகரவில்லை என்று பலரும் இணையத்தில் கேட்பதுண்டு. சாதாரண மனிதர்கள் நமக்கு தோணுவது புலிகளுக்கு தோணியிருக்காதா அல்லது இராணுவத்துக்கு தான் தோணியிருக்காதா? புலிகள் காட்டுக்குள் இறங்கிவிட்டால் அவர்களை வீழ்த்த முடியாது என்பது இராணுவத்துக்கு தெரியும். அதனால்தான் மன்னார் மணலார் என இருமுனையில் நகர்வை ஆரம்பித்தனர் இராணுவம். அதுவும் மன்னார் முனையில் முதலில் நகர்வை ஆரம்பித்து புலிகளை தங்கள் வளங்களை பிரிக்கும் நிலைக்கு தள்ளிய பின்பு பல மாதங்கள் கழித்து தான் மணலாறு காட்டுக்குள் நகர்வை ஆரம்பித்தனர். அதாவது மணலாறு முனையில் புலிகளை பலவீனப்படுத்தி மணலாறு காட்டை கைப்பற்றி புலிகளை அங்கிருந்து ஆரம்பத்திலே விரட்டி விடுவது. இவ்வாறு செய்வதன் மூலம் போர்க்களத்தின் நெருக்கடி உருவாகும் போது புலிகளால் காட்டுக்குள் நகர முடியாது என்று இராணுவம் திட்டமிட்டு அதை வெற்றிகரமாகவும் நிறைவேற்றியது. ஏனெனில் இறுதி யுத்தம் வன்னியில் ஆரம்பிக்கும் போது இராணுவம் 4 பிரதான முனையில் ஏதாவது ஒன்றில்தான் அதனை ஆரம்பிக்கும் என்பது புலிகளுக்கு தெரியும். அதாவது 1 யாழ்குடா முகமாலை ஊடான நகர்வு, 2 மணலாறு ஊடான நகர்வு, 3 A9 கண்டி வீதி ஊடான நகர்வு, 4 மன்னார் ஊடான நகர்வு. இதில் A9 ஊடான நகர்வு பலன் தராது என்பது அவர்களுக்கு 1998ஆம் ஆண்டு ஆபரேஷன் ஜெயசுகுரு காலத்திலே புரிந்துவிட்டது என்பதால் இராணுவம் 1 மணலாறு அல்லது முகமாலை ஊடாக தான் வன்னியில் தங்கள் ஆரம்ப கட்ட நகரை மேற்கொள்ளும் என்று புலிகள் நம்பியிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் முகமாலை மணலாறு ஆகிய இந்த 2 முனைகள் ஊடாக புலிகளின் முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளை எளிதாகவும் விரைவாகவும் நெருங்க முடியும். அதே போல புலிகளின் முகமாலை முன்னரங்கை உடைத்துவிட்டால் ஆணையரவு ஊடாக பரந்தன் கிளிநொச்சி போன்ற பகுதிகளை எளிதாக கைப்பற்றுவதோடு யாழ்குடாவில் நிலை கொண்டிருந்த 53 மற்றும் 55 டிவிஷன் படைகளும் வண்டிக்குள் இறங்கி புலிகளுக்கு மேலும் நெருக்கடியை உண்டாக்கும். ஆனால் இராணுவம் மணலாறு மற்றும் முகமாலை இந்த 2ஐயும் தவிர்த்தது. ஏனெனில் 3ஆம் கட்ட ஈழப்போரில் ஆணையரவை வீழ்ச்சிக்கு பின் பல முறை முகமாலையில் புலிகளோடு முட்டி மோதி பார்த்து அங்கிருந்து முன் நகர முடியாது என்பதை இராணுவம் ஏற்கனவே தெரிந்து கொண்டது. எனவே இறுதி யுத்தத்தில் வன்னியில் ஆரம்பத்திலே மீண்டும் அந்த தவறை செய்ய இராணுவம் விரும்பவில்லை. அதே போல மணலாறு காட்டு பகுதியில் புலிகள் பலமாக இருப்பதும் இராணுவத்துக்கு தெரியும். எனவே மணலாறு காட்டில் வலையை விரித்து தேராக காத்திருக்கும் புலிகளின் வியூகத்தில் மாட்டக்கூடாது என்று இராணுவம் முடிவு செய்தது. எனவே அவர்கள் 4வது முனையான மன்னார் முனையை தேர்ந்தெடுத்தனர். அவர்களின் திட்டம்
இராணுவம் வன்னி போரை மன்னாரில் தான் ஆரம்பிக்கும் என்பதை பிரிகேடியர் பாலாஜி அவர்கள் தனது பட்டறிவால் ஏற்கனவே துல்லியமாக யூகித்திருந்தார். அது மட்டும் இல்லை, மன்னாரில் நிலை கொண்டிருந்த இராணுவம் இது ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்தவும் தயாராகி கொண்டிருந்தார். ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் என்பது எதிரி தாக்குதல் நடத்தப் போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதனை அவன் ஆரம்பிக்கும் முன்பே அதை முறியடிக்கும் விதமாக நாம் முந்திக் கொண்டு தாக்குதல் நடத்துவது. மன்னாரில் குவிக்கப்பட்டிருந்த இராணுவம் மீதான தாக்குதலுக்காக வேவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் திடீரென்று அந்த அதிர்ச்சி தகவல் வருகிறது. மன்னாரில் புலிகளின் ரகசிய ஊடுருப்பு தாக்குதலுக்காக மன்னார் தள்ளாடி பகுதியில் வேவு பார்த்து கொண்டிருந்த வேவு போராளிகள் 2 பேர் இராணுவத்துடன் சரணடைந்து விட்டதாக தகவல் வருகிறது. அவர்கள் ஊடாக இராணுவத்துக்கு புலிகளின் திட்டம் தெரிந்திருக்கும் என்பதோடு அவர்கள் மன்னாரில் வேவு பணியில் ஈடுபட்டிருக்கும் போராளிகள் பற்றியும் தகவலை வழங்கியிருப்பார்கள். இதனால் இனி வேவு நடவடிக்கை முழுமை பெற வாய்ப்பில்லை. அதே போல எதிரி உச்சகட்ட விழிப்பு நிலைக்கு சென்றிருப்பான் என்பதால் பிரிகேடியர் பாலாஜி அவர்கள் இந்த மன்னார் ஊடுருப்பு தாக்குதல் திட்டத்தை கைவிடுகிறார். பிரிகேடியர் பாலாஜி அவர்கள் திட்டம் மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் இறுதி யுத்தத்தின் வரலாறு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. மணலார் முனை கிழக்கில் போர் முடிவுக்கு வந்த உடனே 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இராணுவம் மன்னாரில் வன்னி போருக்கான முனையை திறந்தது. இந்த முனையில் நடந்த போர் பற்றி நாம் ஏற்கனவே வேறு வீடியோவில் பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிழக்கை புலிகள் இழந்த பின் மணலார் ஊடாக புலிகள் ஒரு பாரிய நகர்வை அதாவது தாக்குதலை நடத்தி கிழக்கை மீண்டும் மீட்க முயற்சி செய்வார்கள் என்று இராணுவம் உட்பட பல ஊடகவியலாளர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் புலிகள் அவ்வாறு கிழக்கை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் புலிகளிடம் இருந்த ஆள் மற்றும் ஆயுத பற்றாக்குறை என்று கூறப்படுகிறது. அதாவது சர்வதேச கடல் ஊடான ஆயுத விநியோகம் தடைப்பட்ட பின் தங்களிடம் ஸ்டாக்கில் உள்ள ஆயுதங்களை வைத்தே புலிகள் இறுதி யுத்தத்தை நடத்தியிருந்தனர். இதனால்தான் என்னவோ கிழக்கை மீட்கும் முயற்சியை கைவிட்டு புலிகள் வன்னியை பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, கருணா குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் புலிகள் வன்னியிலிருந்து கிழக்கிற்கு வர பயன்படுத்தும் இரகசிய காட்டு பாதைகள் முழுவதும் புலிகளை எதிர்பார்த்து சுற்றி திரிந்ததால் புலிகள் ரகசியமாக நகர்ந்து கிழக்கை மீட்பது முடியாத ஒன்றாகவே இருந்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மன்னார் முனையில் பிரதான நகரை ஆரம்பித்த இராணுவம் இதன் பின் சுமார் 4 மாதங்கள் கழித்துதான் இராணுவம் மணலாரிலும் போரை 2008ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. மணலாறு ஊடான 59வது டிவிஷன் படைப்பிரிவின் நோக்கம் முல்லைத்தீவு முகாமை கைப்பற்றுவது. அவர்களுக்கு தடையாக இடையில் இருந்தது ஜீவன் முகாம் உட்பட அந்த 14 பேஸ் தான். 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மணலாரில் போரை ஆரம்பித்தாலும் அதற்கு முன்பே தனது சிறிய கெரில்லா அணியை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இராணுவம் அனுப்பி புலிகளுக்கு இழப்புகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருந்தது. இராணுவம் எதிர்பார்த்ததைப் போலவே மணலார் முனையில் புலிகளின் எதிர் தாக்குதல் பலமாகவே இருந்தது. பிரிகேடியர் சொர்ணம் அவர்கள் தலைமையில் மணலார் முனையில் புலிகள் எதிர் சமயம் நடத்த ஆரம்பித்தனர். மணலார் முனையில் போர் ஆரம்பிக்கும் சில மாதங்களுக்கு முன்பு தலைவரே நேரடியாக மணலாருக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த முனையில் இராணுவத்துக்கு முதல் வெற்றி 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கிடைக்கிறது. அப்பொழுது புலிகளின் காவல்வெளி தொடரில் ஒரு ஊடுருப்பை வெற்றிகரமாக இராணுவம் நடத்துகிறது. மணலார் முனையில் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வான் புலிகள் அங்கு ஒரு குண்டுவீச்சு தாக்குதலை நடத்துகின்றனர். முனகம் பேஸ் புலிகளின் புகழ்பெற்ற 14 பேஸின் ஒரு பகுதியாக இருந்த முனகம் முகாம் இராணுவத்தால் மே 30 அன்று கைப்பற்றப்படுகிறது. இந்த முனகம் முகாம் மணலார் முனையில் சண்டை செய்யும் போராளிகளுக்கு ஒரு பின்தளமாகவே இயங்கியது. அதே போல வன்னியிலிருந்து கிழக்கிற்கு விநியோகம் நடத்தும் ஒரு பிரதான முகாமாகவும் இந்த முனகம் முகாம் பல ஆண்டுகளாக செயற்பட்டது. அதன்பின் சுமார் 1 மாதம் சண்டைக்கு பின் இராணுவம் 14 பேஸின் இன்னொரு பிரதான முகாமான மைக்கேல் பேஸை ஜூலை 4 அன்று கைப்பற்றி விடுகின்றனர். மைக்கேல் பேஸின் வீழ்ச்சி முல்லைத்தீவை நோக்கிய இராணுவத்தின் நகர்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். மணலார் முனையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருந்த மைக்கேல் பேஸ் முல்லைத்தீவு முகாமுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக செயற்பட்டது. இந்த முகாம் 200 ஸ்கொயர் மீட்டர் சுற்றளவு கொண்டதாக இருந்ததாக இராணுவம் கூறியது. அது மட்டுமில்லை, அங்கு ஏராளமான பங்கர்கள் இருந்ததாகவும் கூறப்பட்டது. மணலாரையும் முல்லைத்தீவு முகாமையும் பாதுகாத்த வரலாற்று சிறப்புமிக்க 14 பேஸின் பிரதான 2 முகாம்கள் வீழ்ந்த பின் ஜூலை 27 அன்று சுகந்தன் முகாமும் இராணுவத்திடம் வீழ்கிறது. இதனால் 59வது படைப்பிரிவுக்கும் முல்லைத்தீவு முகாமுக்கு இடையில் இப்போது 14 பேஸில் இருந்த பிரதான முகாமான ஜீவன் முகாம் மட்டுமே எஞ்சியிருந்தது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பங்கர்களும் 1250 ஸ்கொயர் மீட்டர் சுற்றுலவு கொண்ட 4 பெரிய கட்டிடங்களும் பயிற்சி பாசறைகள், ஒரு பெரிய மருத்துவமனை, 4 லெக்சர் ஹால்ஸ், நிறைய கிணறுகள், பெரிய கழிப்பறை வசதிகள்
மாவீரர் துயிலும் இல்லம் என மிகப்பெரிய இராணுவ காம்ப்ளெக்ஸாக இந்த ஜீவன் முகாம் இருந்தது. 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 அன்று மாலை 4:30 மணிக்கு ஈழ ஆயுத போராட்டத்தின் வரலாற்றில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது என்றே சொல்லலாம். 1987ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை இந்திய இராணுவத்திடமிருந்து தலைவரை பாதுகாத்த தலைவர் உட்பட பல முக்கிய தளபதிகள், மூத்த போராளிகள் வாழ்ந்து நடமாடிய வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் பாலமாக இருந்த முல்லைத்தீவு முகாமுக்கு பாதுகாப்பு அரணாக இயங்கிய இந்த ஜீவன் முகாம் இராணுவத்திடம் வீழ்கிறது. மணலார் முனையில் சுமார் 8 மாதங்கள் வரை இராணுவத்தை தடுத்த இந்த ஜீவன் முகாமின் வீழ்ச்சிக்கு பின் வெறும் 4 மாதங்களில் இராணுவம் முல்லைத்தீவு முகாமை கைப்பற்றி விடுகிறது. இதிலிருந்தே இந்த ஜீவன் முகாமின் முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். புலிகள் போர்க்களத்தில் இறுதிக்கட்டத்தில் காட்டுக்குள் சென்று மறைந்து கொள்ளக்கூடாது என்பதால் இராணுவம் இவ்வாறு திட்டமிட்டு முதலில் காட்டிலிருந்து புலிகளை வெளியேற்றியதோடு அவர்கள் மீண்டும் அதனை கைப்பற்ற முடியாதவாறு சண்டை செய்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.